ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் கார்டனில் பாருங்கள், இது ஒரு பட்டர் ஸ்குவாஷ் பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்த ஃபியூ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த காய் எல்லாம் வரணும். பட் எங்கள் பிளான்ட்டில் ரொம்ப நாளாக காய் எதுவும் வராமல் இருந்தது. ஸோ நாங்கள் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணப்போ ப்ளஸ் தெரிஞ்ச சில நெய்பர்ஸ் கிட்டெல்லாம் கேட்டப்போ அவங்க வந்து இந்த பாலினேஷன் நடக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த காயெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நார்மலி பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் ஹனி பீஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் பாலினேஷன் மாதிரி அது பண்ணோம். அப்படி நேச்சுரல் பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா ஹேண்ட் பாலினேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். இந்த ஹேண்ட் பாலினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸில் எது மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃப்ளவர். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த ஃப்ளவருக்குள்ளே இன்னொரு சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு மேல் ஃப்ளவரும் காட்டுறேன் பாருங்கள். மேல் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மேல் ஃப்ளவர். ஸோ இப்போ இந்த ஹேண்ட் பாலினேஷன் எப்படி பண்ணணுன்னா, நம்ம வீட்டில் காமனாக யூஸ் பண்ணுற இந்த இயர்பட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு அந்த மேல் ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டெம்மை லைட்டாக ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டெம்லேருந்து இங்கே பாருங்கள் இந்த எல்லோயிஷ் கலர் மாதிரி இருக்குல்ல, அது ஒட்டிக்கும். ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற அந்த மேல் ஃப்ளவர்ஸை லைட்டாக இந்த மாதிரி ரப் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். இந்த கலரெல்லாம் இந்த இயர்பட்டில் அந்த ஒட்டிக்கும். ஒன்ஸ் இது பண்ண பிறகு ஃபீமேல் ஃப்ளவர் உங்கள் பிளான்ட்டில் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஃபீமேல் ஃப்ளவர் உள்ளே இருக்கிற இந்த சின்ன ஃப்ளவரில் லைட்டாக இந்த கலரை அப்படியே ரப் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணுறப்ப என்னென்னா இந்த ஹேண்ட் பாலினேஷன் நடந்து உங்களுக்கு இந்த காயெல்லாம் சீக்கிரமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் இதை ட்ரை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ பாசிட்டிவ்லி எங்களுக்கு இன்னொரு ஃபியூ டேஸில் இந்த பிளான்ட்டில் காய் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். பாய்.